ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்றது வந்து நான் வந்து ஒரு இன்டென்ஸ் ஒர்க் அவுட் ஜிம் ஜாயின் பண்ணி அந்த மாதிரி பண்ணுங்கன்னு நான் சொல்லவே கிடையாது. கிரேவிங்ஸ் எப்போ வரும்னா நம்மளோட உடம்புல ஏதாவது இந்த மாதிரி டெஃபிஷியன்சி, ப்ரோட்டீன் இன்டேக் கரெக்டா இல்லாம இருக்கு, கரெக்டான நியூட்ரியன்ஸ் இல்லாம இருக்குன்றப்போதான் அந்த இடத்துல நமக்கு கிரேவிங்ஸே வரும். ஸோ ஜஸ்ட் ஹார்மோன் பில் டசன்ட் ஹெல்ப். ஹார்மோன் பில்ஸ் மட்டும் எடுத்துட்டு நம்மளோட பாடி கியூர் ஆயிடும், பீரியட்ஸ் நார்மல் ஆயிடும், நம்ம நேச்சுரலாவே கன்சீவ் ஆயிடும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. சன்லைட்ல நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது விட்டமின் டி கிடைக்கும், நமக்கு நேச்சுரலான விட்டமின் டி, சப்ளிமெண்ட்ஸ்ல வர விட்டமின் டி கிடையாது. ஸோ அவங்களுக்குலாம் அவங்க டயட் எடுத்தாங்க, அவங்களுக்கு உடனே பீரியட்ஸ் வந்துடுச்சு, அவங்களுக்கு எல்லாம் டயட் எடுத்தாங்க உடனே கன்சீவ் ஆயிட்டாங்க. இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க. எவ்ரிஒன் வில் கெட் ரிசல்ட்ஸ். நம்மளோட பாடியில என்ன ப்ராப்ளம் அதை கியூர் பண்ண யாருமே யோசிக்கிறதே கிடையாது. ஜஸ்ட் பீரியட்ஸ் வந்துட்டா போதும் ரிலீஃப் அப்படின்னு நினைச்சிடுறாங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து நேச்சுரலா நான் பிசிஓடி ரிவர்ஸ் பண்றதுக்கு ஒரு 7 ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணேன். ஸோ அந்த ஹேபிட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி என்னோட பிசிஓடி ஜேர்னி, அதாவது நேச்சுரல் பிரெக்னன்சி வித் பிசிஓடி ஜேர்னி, அந்த வீடியோக்கு வந்து இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் ரெஸ்பான்ஸ். இந்த வீடியோ பார்க்காதவங்க கார்ட்ஸ்ல கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிட்டு வாங்க. உங்களோட பர்சனல் ஸ்டோரி எல்லாமே என்னைய நம்பி என்னோட இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மீ. நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க பிசிஓடி ரிலேட்டடா. ஸோ அதான் ஒரு வீடியோவா கம்பைல் பண்ணி போட்டுட்டோம்னா எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா, பேலன்ஸ்டு மீலை வந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் திங், பேலன்ஸ்டு மீல் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப நார்மலான ஃபுட் டயட் தான், எல்லாரும் மாதிரி சாப்பாடு, சோறு, குழம்பு இப்படிதான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் இந்த பிசிஓடி டயட்க்கு அப்புறமா நான் வந்து ஒரு பேலன்ஸ்டு மீல்னா நத்திங் பட் ப்ரோட்டீன் வந்து நம்மளோட பாம் சைஸ்க்கு இருக்கணும். பாம் சைஸ் ப்ரோட்டீன், ஃபிஸ்ட் சைஸ்ல தான் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும், தம் சைஸ்ல வந்து ஃபேட் இருக்கணும். ஸோ இந்த ஹாஃப் த பிளேட் வந்து வெஜிடபிள்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஒரு பேலன்ஸ்டு, ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸ்டு மீல்னா ப்ரோட்டீன், ஃபேட்ஸ் எல்லாமே கரெக்டான ரேஷியோல டெய்லி எவ்ரி மீல் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த பேலன்ஸ்டு மீல் கிடைச்சிரும். பேலன்ஸ்டு மீல் கிடைச்சிட்டாலே உங்களுக்கு உடம்புக்கு தேவையான நிறைய சத்து, நியூட்ரியன்ஸ் டெஃபிஷியன்சி எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பாடி வந்து நார்மலாவே கியூர் ஆக ஆரம்பிச்சிடும். செகண்ட் திங் வந்து, இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஜாப்ஸ் எல்லாமே ஒரு 9 to 5 ஒரு லேப்டாப் ஓப்பன் பண்ணிட்டு செடென்ட்ரியா லைஃப் ஸ்டைல், உட்கார்ந்து வேலை பார்க்குற மாதிரியான ஜாப்ஸ் தான் இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுலேயே வந்து நம்மளுடைய பாடிக்கு வந்து தேவையான பிசிக்கல் ஆக்டிவிட்டியே கிடையாது. நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்றது வந்து நான் வந்து ஒரு இன்டென்ஸ் ஒர்க் அவுட் ஜிம் ஜாயின் பண்ணி அந்த மாதிரி பண்ணுங்கன்னு நான் சொல்லவே கிடையாது. ஜஸ்ட் ஒரு காலையில எந்திரிச்சோடனே ஒரு 10 minutes ஆஃப் வாக்கிங், ஒரு சின்ன வார்ம் அப், அப்புறம் ஒரு யோகாவோ இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கோ, ஒரு 4 எக்ஸசைஸ் உங்களுக்கு பாடிக்கு எது ஷூட் ஆகுன்றத நீங்களே நெட்ல நிறைய எக்ஸசைஸ் வீடியோஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எது ஃபிட் ஆகும் அப்படின்றத நீங்களே பார்த்துட்டு அதை ரெகுலரா மைல்டா கொஞ்சம் கொஞ்சமா, இப்போ இன்னைக்கு ஒரு 1000 ஸ்டெப்ஸ் நடக்கணும் அப்படின்னா நாளைக்கு ஒரு 2000 ஸ்டெப்ஸ், அப்புறம் 3000 ஸ்டெப்ஸ், இப்போ கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொட்டீனா ஃபாலோ பண்ண உங்களுக்கே அது வந்து பாடி வந்து சேஞ்ச் ஆயிடும். நீங்களே வந்து டெய்லி அதுக்கு எந்திரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தான் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் பண்ண அதுவே ஈஸி ஆயிடும். அண்ட் ஒர்க் அவுட்ஸும் அப்படிதான், கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2 ரெப்ஸ், அப்புறம் 3 ரெப்ஸ், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தீங்கனாலே போதும். ரொம்பலாம் வந்து நம்ம தம்பிள்ஸ் தூக்கி வெயிட் லிஃப்ட் பண்ணி அந்த மாதிரி நான் இன்டென்ஸ் ஒர்க் அவுட்ஸ் நான் வந்து சொல்லவே கிடையாது. ஸோ செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்ல இருந்து நம்ம கொஞ்சம் நம்மளோட பாடிக்கு ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்கணுன்றதுக்காண்டி ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஒர்க் அவுட்ஸ் பண்ணாலே போதும். ஸோ தேர்ட் திங் வந்து என்ன ஸ்டாப் பண்ணுன்னா, கன்சூமிங் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணி பாருங்க. நீங்களே உங்களோட லைஃப் நிறைய, உங்க பாடியில நீங்களே ஒரு நிறைய சேஞ்சஸ் பார்ப்பீங்க. ஸோ நம்ம வந்து இப்போ எல்லாரும் ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல இருக்கனால டக்குன்னு கன்சியூம் பண்றதுக்கு நம்ம கிட்ட நிறைய ஜங்க் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் ஆப்ஷன் இருக்கு.
ஸோ அது என்ன இதுல வந்து ரிசல்ட் ஆகுது அப்படின்னா நம்ம எல்லாமே நம்மளோட விமனோட ஹார்மோன்ஸ்ல தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்ல வேற எதுவுமே கிடையாது. ஃபேட்ஸு, ரீஃபைண்ட் ஃப்ளாரு, எக்ஸஸான சுகரு, சோடியம், ஆயில், இந்த மாதிரி தேவையில்லாத உடம்புக்கு தேவையில்லாத ஐட்டம்ஸ் தான் அதுல நிறைய இருக்கு. நம்ம உடம்ப கியூர் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம எதுக்கு அதை கன்சியூம் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ ஸ்டாப் கன்சியூமிங் ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். அது எல்லாமே ஸ்டாப் பண்ணாலே உங்களுக்கு ஒரு பாடியில நிறையவே சேஞ்சஸ் தெரியும். கிரேவிங்ஸ் எப்போ வரும்னா நம்மளோட உடம்புல ஏதாவது இந்த மாதிரி டெஃபிஷியன்சி, ப்ரோட்டீன் இன்டேக் கரெக்டா இல்லாம இருக்கு, கரெக்டான நியூட்ரியன்ஸ் இல்லாம இருக்குன்றப்போதான் அந்த அந்த இடத்துல நமக்கு கிரேவிங்ஸே வரும். ஸோ அதை நம்ம பேலன்ஸ்டு மீல் கொடுத்து கியூர் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த கிரேவிங்ஸே வராது. கிரேவிங்ஸ் வராதப்போ நம்ம ப்ராசஸ்டு ஃபுட்ஸே எடுக்க மாட்டோம். ஸோ பேலன்ஸ்டு மீல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட செயின் தான் இது வந்து ஸ்டாப்பிங் ஜங்க் எல்லாத்தையுமே ஸ்டாப். ஸோ ஃபோர்த் ஒன் வந்து டோன்ட் டிபெண்ட் ஒன்லி ஆன் ஹார்மோன் பில்ஸ். ஹார்மோன் பில்ஸ் எடுத்துட்டேன் எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையில அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஓகே, நான் ஹார்மோன் பில் சாப்பிட்றேன், ஸோ எனக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், இந்த மாதிரி எக்ஸசைஸ், பெட்டர் ஸ்லீப் மேனேஜ்மெண்ட் எதுவுமே இல்லாம அவங்க ஜஸ்ட் பில்ஸ் மட்டும் எடுத்துட்டே இருந்துட்டா பாடி கியூர் ஆயிடுமா? கண்டிப்பா கிடையாது. ஸோ நம்மளோட சைடு நம்ம எஃபர்ட்டும் போட்டுதான் ஆகணும். ஹார்மோன் பில்ஸ் அது பண்ற வேலை அது பண்ணும். நம்ம வந்து பாடிக்கு கொஞ்சமாச்சும் ஒர்க் அவுட், கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ஸ்லீப் சைக்கிள் ரெகுலரா இதெல்லாம் கொடுத்தாதான் நமக்கு வந்து இந்த ஹார்மோன் பில்ஸ் பண்ற வேலையும் பண்ணும், நம்மளோட பாடியும் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ ஜஸ்ட் ஹார்மோன் பில் டசன்ட் ஹெல்ப். ஹார்மோன் பில்ஸ் மட்டும் எடுத்துட்டு நம்மளோட பாடி கியூர் ஆயிடும், பீரியட்ஸ் நார்மல் ஆயிடும், நம்ம நேச்சுரலாவே கன்சீவ் ஆயிடும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஸோ ஹார்மோன் பில்ஸ் எடுத்தாலும் நம்ம சைட் போடுற எஃபர்ட்ஸ் போட்டுதான் ஆகணும். அப்பதான் அந்த ஹார்மோன் பில்ஸ் கூட ஒர்க் ஆகும். ஸோ ஹார்மோன் பில்ஸ் மட்டும் நம்பி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணாம இருக்கிறது ரொம்ப தப்பு. ஹார்மோன் பில்ஸ் எடுத்தாலும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் பண்ணாதான் அதுக்கேற்ற பலன் நமக்கு. ஃபிஃப்த் ஒன், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கனெக்ட் வித் நேச்சர். நேச்சரோட கனெக்ட் பண்ணோம்னாலே நம்மளோட ஹார்மோன் பேலன்ஸ் வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஹார்மோன் நேச்சரோட கனெக்ட் பண்ணிட்டா பிசிஓடி தன்னால கியூர் ஆயிடுமா அப்படின்னு கிடையாது. பட் இட் ஹெல்ப்ஸ் டு, இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். இட்ஸ் நாட் த ஒன்லி ஃபேக்டர், இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். ஜஸ்ட் காலையில எந்திரிச்சா ஒரு சன்லைட்ல நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது, விட்டமின் டி கிடைக்கும் நமக்கு. நேச்சுரலான விட்டமின் டி, சப்ளிமெண்ட்ஸ்ல வர விட்டமின் டி கிடையாது, நேச்சுரலான விட்டமின் டி கிடைக்கும். நைட்டு மூன் லைட்ல நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது, அது வந்து நம்மளோட விமனோட ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகும். இந்த மாதிரி சன்லைட்ல எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது, மூன் லைட்ல நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட பேர் ஃபுட்ல எந்த ஸ்லிப்பர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாம நம்மளோட வெறும் காலில் நடக்கிறது. நம்ம வீட்டு டெரஸ்னாலும் ஓகே தான், இல்லை கிராஸ் கார்டன் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் ஓகே தான். ஜஸ்ட் நம்மளோட வெறும் காலில் நடந்து பாருங்க, அது நமக்கு வந்து அது எல்லாமே ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் தான். ஸோ அது நம்ம வெறும் காலில் நடக்கும்போது நம்ம நேச்சரோட கனெக்ட் ஆகுறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு ஹார்மோன் பேலன்ஸ்ல நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நேச்சரோட கனெக்ட் ஆகுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நேச்சரோட கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டும் கிடைக்கும். ஸோ ஒரு மூன் லைட்ல ஒரு லாங் டேல நைட்டு வந்துட்டு ஒரு ரிலாக்ஸான ஒரு மூன் லைட்ல நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டு சைலண்டா உட்கார்ந்துருந்தாலே நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எல்லாமே டிக்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் லெவல் டிக்ரீஸ் ஆகும்போது ஹார்மோன் பேலன்ஸ்க்கு டைரக்டா கிடைக்கும், நல்ல ஒரு ஸ்லீப் ப்ரோட்டீன் கிடைக்கும், பெட்டர் ஸ்லீப் எல்லாமே கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நேச்சரோட கனெக்ட். ஸோ சிக்ஸ்த் ஸ்டெப் வந்து இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிக்க கூடாது. ஸ்டாப் கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். உங்களோட பாடி வேற, இன்னொருத்தவங்களோட பாடி வேற. உங்களோட டயட்ல உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றது அவங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகணும்னு கிடையாது. ஒருத்தரோட பாடி ஒருத்தர் மாதிரி. ஸோ அவங்களுக்குலாம் அவங்க டயட் எடுத்தாங்க, அவங்களுக்கு உடனே பீரியட்ஸ் வந்துடுச்சு, அவங்களுக்கு எல்லாம் டயட் எடுத்தாங்க உடனே கன்சீவ் ஆயிட்டாங்க. இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. எவ்ரி ஒன் வில் கெட் ரிசல்ட்ஸ். நீங்க வந்து உங்களை நீங்களே கம்பேர் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டே நான் இவ்வளவு பண்ணேன், செகண்ட் டே நான் இவ்வளவு பண்ணேன், நீங்க உங்களுக்கே நீங்க காம்படிட்டரா தான் இருக்கணும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டேக்கும் நெக்ஸ்ட் டேக்கும் நீங்க உங்களே கம்பேர் பண்ணிக்கணும். அதர்ஸோட கம்பேர் பண்ணிக்கிறது ஸ்டாப் பண்ணீங்கனாலே ரொம்ப ரொம்ப பெட்டர். அண்ட் செவன்த் ஒன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், எல்லா விமனும் அவங்கள்ட்ட கன்சர்ன் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, உங்க சொல்ற ஃபர்ஸ்ட் கன்சர்ன் என்னன்னா எனக்கு பீரியட்ஸ் வரணும் அப்படின்றதுதான் அவங்களோட மெயின் கன்சர்னாவே இருக்கும். அது வந்து என்ன வகையில வந்தாலும் ஓகே தான், பில்ஸ் எடுத்து வந்தாலும் ஓகே தான், நேச்சுரலா வந்தாலும் ஓகே தான்,
எனக்கு பீரியட்ஸ் வந்துடணும் அப்படின்றதுல மட்டும்தான் அவங்களோட கான்சென்ட்ரேஷன் இருக்குமே தவிர்த்து நம்மளோட பாடியில என்ன ப்ராப்ளம் அதை கியூர் பண்ண யாருமே யோசிக்கிறதே கிடையாது. ஜஸ்ட் பீரியட்ஸ் வந்துட்டா போதும் ரிலீஃப் அப்படின்னு நினைச்சிடுறாங்க. பீரியட்ஸ் வர்றது வேற, உள்ள ரூட் காஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதை கியூர் பண்ணி ஹெல்தியான பீரியட்ஸ் வர்றது வேற. ஹார்மோன் பில்ஸ் எடுத்துட்டா டைரக்டா பீரியட்ஸ் வந்துடும். பட் அது ஒரு ஹெல்தியான பீரியடா, உள்ள உண்மையிலே அந்த எக்கு ஃபார்ம் ஆகி மெச்சூர் ஆகி ரப்சர் ஆகி அதுக்கப்புறம் தான் நமக்கு பீரியட்ஸ் வருதா அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஜஸ்ட் வந்து ப்ளீடிங் வந்துட்டாலே பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்றது அதுல வந்து ரிலீஃப் ஆகிக்கிறது ரொம்ப நல்லது கிடையாது. ஸோ ரூட் காஸ் என்ன அப்படின்றத பார்த்து அதுல உங்களோட ஸ்லீப் சைக்கிள், உங்களோட பேலன்ஸ்டு மீலு, பிசிக்கல் ஆக்டிவிட்டி, இது எல்லாமே ஒரு ஃபேக்டர்ஸ் தான். எல்லாத்துலயும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நேச்சுரலான ஹெல்தி பீரியட்ஸ் வந்துடும். ஸோ டோன்ட் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் கெட்டிங் பீரியட்ஸ். பீரியட்ஸ் வந்தா போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஹெல்தியான பீரியட்ஸ் உள்ள வந்து கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபங்க்ஷன் நடந்து அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வர்றது தான் நார்மலான பீரியட்ஸ். ஸோ அந்த மாதிரி பீரியட்ஸ் வரப்போது தான் உங்களுக்கு வந்து உடம்பு கியூர் ஆயிடுச்சு, நீங்க பிசிஓடி ரிவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னு. ஸோ எல்லாருக்குமே பிசிஓடி கண்டிப்பா ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ டோன்ட் வரி, எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். இதுக்கு நான் என்னெல்லாம் யோகாஸ், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வீடியோஸ்லாம் நான் பண்ணேன், அதாவது எக்ஸசைசஸ்லாம் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதை உங்களுக்கு ஒரு ஃபைல் ஃபார்மேட்ல பிடிஎஃபாவோ இல்லை வேற ஏதாச்சும் கூகுள் டிரைவ்ல இந்த மாதிரி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ் பாக்ஸ். See you on the next video. Thank you so much. Bye bye.